அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 38வது வசனத்தையும் 39வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும், மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்பட கூடாதிருந்ததோ, விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுள். இந்த வசனத்தை வாசிக்கிற போது இங்கே வாசிக்கிறோம், மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் என்ற ஒன்றை சொல்லப்படுகிறது. மோசே நியாயப்பிரமாணத்தினின்று எவைகளிலே விடுதலையாக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததோ, அவைகள் எல்லாவற்றிலும் விடுதலையாக்கப்படுகிற முடியும் கிறிஸ்துவின் மூலமாக என்று இங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாவ மன்னிப்பு, விசுவாசமும் பாவ மன்னிப்பு. விசுவாசம் வரும் பொழுது அங்கே பாவ மன்னிப்பு உண்டாகிறது என்பதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்விலே தேவன் தருகிற பல ஆசீர்வாதங்கள்ல முதல் முக்கியமானதாக நாம் எடுத்து வைக்கும் போது அந்த பாவ மன்னிப்பை தான் சொல்றோம், ரட்சிப்பு என்று சொல்லுவோம். அதை விட மேலான ஆசீர்வாதம் இல்லை. ஏன் பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் ஆசீர்வாதங்களில் முதல் தரமானது என்று சொல்கிறோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் தேவன் தருகிற மற்ற பல ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்தோடு நின்று விடுகிறது. ஆனால் இந்த பாவ மன்னிப்பு ரட்சிப்பும் நமக்கு நித்தியத்து வரைக்கும் நாம் ஓடு வருகிறது. எனவே கர்த்தர் கொடுக்கிற இந்த பாவ மன்னிப்பு என்கிற அந்த ஆசீர்வாதம் நம்முடைய ஆசீர்வாதங்களிலே முதல் தரமானதாக இருக்கிறது. சங்கீதத்தில் வாசிக்கிற போது 32ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். அதுல முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கவனம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். முதல் வசனம் சொல்லுகிறது, யாருடைய பாவத்தை எல்லாம் கர்த்தர் மன்னிச்சுட்டாரோ அவங்க பாக்கியவான். நம்ம பாவத்தை ஆண்டு மன்னிச்சுட்டா நம்ம பாக்கியவான். ஸ்தோத்திரம். பாக்கியவான்கள் யார் என்று பல விதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒண்ணு பாவம் மன்னிக்கப்படுகிற ஒரு அனுபவம் இருக்குல்ல, அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இந்த கால வேளையில அப்போஸ்தலர் நடவடிக்கையில் இன்னொரு வசனத்தையும் சொல்ல விரும்புகிறேன். 10வது அதிகாரத்தில் 43வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 10:43. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றார். இங்கே நான் வாசிக்கிற போது, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான். யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவள் எல்லாரும் கிறிஸ்துவினாலே பாவ மன்னிப்பை பெறுகிற ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரார். விசுவாசத்தினால் வருகிற பாவ மன்னிப்பு வருகிறதால் கிடைக்கிற விசுவாசம், இந்த ரெண்டையுமே இந்த விசுவாசத்தோடு சேர்த்தே பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த காலை ஆராதனை வேளையில நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த பாவ மன்னிப்பினுடைய தரம் எப்படி இருக்கு? ஆண்டவர் கிருபையாக நமக்கு தந்தாரே பாவ மன்னிப்பு, அது எப்படி இருக்கிறது என்பதை இந்த கால வேளையில ஒருவர் நாமே ஆராய்ந்து பார்க்கிற இடத்துல நாம் இருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை எப்போதும் இருக்கலாம் என்று நாம் விசுவாசிக்கிறோம். அப்படிதானே? இயேசு எப்பனாலும் வரலாம். அவருடைய வருகை காலையோ மாலையோ இரவோ நடுச்சாமமோ சபையில் ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போதோ அவருடைய வருகை எப்பவும் தெரியாதுல்ல. வேதத்தில் வாசிக்கிற போது 10 கன்னிகைகளை பற்றி சம்பவத்துல நாம் வாசிக்கிறோம். அங்க 5 கன்னிகைகள் இயேசு கிறிஸ்து எப்போ வருவாருன்னு அவங்க மனசுல ஒரு எண்ணம் இருந்தது. அதனாலதான் அவங்க கொஞ்சம் எண்ணெய் விளக்குல உள்ள எண்ணெய் மட்டும் கொண்டு வந்திருந்தாங்க. நாங்கள் கொண்டு வந்த விளக்கில் இருக்கக்கூடிய எண்ணெய் தீரும் முன்பு இயேசு வந்து விடுவார் என்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. அவங்க நினைச்சிருந்தாங்க அப்படி. இன்னொரு 5 பேர் இயேசு கிறிஸ்து தாமதமாக வரலாம் என்று அவர்கள் அதிகமாக எண்ணெய் கொண்டு வந்திருந்தார். நாம் நினைப்பதை பொறுத்து அல்ல, மணவாளன் வருவதை பொறுத்தே. அவர் எப்போது வர வேண்டுமோ அப்போது அவர் வருகிறார். நாம் விரும்புகிற நேரத்தில் அவர் வந்தால் நமக்கு வசதி. ஆனால் அப்படி அவர் வருவதில்லை. அவர் விரும்பும் நேரத்தில் அவர் வருகிறார். பிதா ஒருவரை தவிர வேறு ஒருவரும் அவருடைய வருகையை அறிந்து கொள்வதில்லை. பிதா ஒருவரே அவர் வருகை அறிந்திருக்கிறார் சொல்லப்படுகிறது.
எனவே கிறிஸ்து வரும்போது அது யாருக்கும் தெரியாது. அவருடைய வருகை நமக்கு தெரிந்தால் நாம் எப்போ அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மாத்திரம் நாம் ஆயத்தமாக இருப்போம். ஆகவே தான் எப்போது நாம் ஆயத்தமாக இருக்கும்படிதான் அவருடைய வருகை நமக்கு அறிவிக்கப்படவில்லை. டிசம்பர் மாசம் 15 தேதி இயேசு வருவார் 2032 அப்படின்னு சொன்னா அம்மா நிறைய சர்ச்சை மூடிடுவாங்க. அவரு 2032 டிசம்பர் 15 வராருன்னா 2032 நவம்பர் மாசம் நிறைய பேர் சர்ச்சைக்கு வந்தா போதும் அப்படின்னு நினைப்பாங்க சார். ஏன்னா இயேசு வரும்போது ஆயத்தம் வந்தா போதும் இல்ல, இயேசு கிறிஸ்து எப்போதும் வருவார் என்றார். ஆயத்தம் தேவை என்பதனால அந்த நாள், நேரம், வருஷம் குறிக்கப்படவில்லை. ஆனாலும் அவர் தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறபடி அவருடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று இயேசு தாமதிக்கிறார். 1 பேதுரு புத்தகத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதிக்கவில்லை. அவருடைய வாக்குத்தத்தம் ஒருபோதும் தாமதமாகாது. இயேசு கிறிஸ்துடைய வருகை தாமதமானதற்கு காரணம் ஒன்னே ஒன்றுதான், இன்னும் கொஞ்சம் பேர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் அவர் தாமதமாக இருக்கிறார் சொல்லப்படுகிறது. ஆகவே எப்போதும் இயேசு வரலாம் என்ற எண்ணம் நமக்கு இருக்குமானால் இந்த பாவ மன்னிப்பும் எப்போது நமக்குள் இருக்க வேண்டும். நம்முடைய பாவ மன்னிப்பு என்பது திருவிருந்து அப்போது மட்டுமல்ல. சிலர் திருவிருந்து அன்னைக்கு மட்டும்தான் ரொம்ப சுத்திகரிப்புலாம் இருக்கும். இல்ல பரஞ்சோதி பாஸ்டர் வந்தாங்க, அந்த மாதிரி சில நேரங்களில் கடைசி கால வருகையை பற்றி ஏதாவது நம்ம பார்த்தா அல்லது அது சம்பந்தமான வீடியோக்களை பார்த்தால், பிரசங்கத்தை கேட்டால் மாத்திரம் குறிப்பிட்ட தருணங்களில் மாத்திரம் பாவ மன்னிப்பிற்கான ஆயத்தங்களை செய்வதுண்டு, சுத்திகரிப்புகளை செய்வதுண்டு. தேவனுடைய வார்த்தை என்பது நம்முடைய வாழ்வில் எப்போதும் இந்த பாவ மன்னிப்பு என்கிற சுத்திகரிப்பு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்விலே தேவன் சுகம் தருகிறார், பொருளாதார நன்மைகளை தருகிறார், வேலைகளை தருகிறார், வருமானங்களை தருகிறார், நாம் எதிர்பார்க்கிற அநேக உலக பிரகார நன்மைகளை தருகிறார், இதெல்லாம் தரார். ஆனா இதுல மிக முக்கியமானது இதெல்லாம் இருந்தாலும் பாவ மன்னிப்பு என்பது ஒன்று இல்லாமல் போனால் நம்முடைய வாழ்வை பரிதாபமானது. அதே போல பரிதாபமான காரியம் ஒன்றுமே இல்லை. எனக்கு அதை செஞ்சிருக்கார், எதை செஞ்சிருக்கார், எனக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர்னு நம்ம சாட்சி சொன்னாலும் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பாவ மன்னிப்பு ஒன்றை தரவில்லை என்ற இடத்துக்கு வரும்போது மற்ற எல்லாவற்றையும் பெற்றும் அது வெறும் பயனற்ற ஒன்றாக மாறி போய்விடும். இதை கேட்கிற அன்பான சகோதர சகோதரி, நமக்கு மிக அவசியமான தேவை பாவ மன்னிப்பாகிய ரட்சி. பாவ மன்னிப்பாக ரட்சி அதை நான் பெற்றுக்கொண்ட ஏற்கனவே என்று சொன்னாலும் கூட நம்முடைய அன்றாட வாழ்வில், அனுதின வாழ்விலே பாவ மன்னிப்பு இருக்க வேண்டும். நான் சொல்றேன், ரொம்ப ஒரு 20 வருஷமா விசுவாசியா இருக்கிறோம். ஆண்டவருக்காக நம்ம பிரயாசப்படுறோம், அவருக்காக ஓடுறோம், சில தியாகமான காரியத்தை கூட ஆண்டவருக்காக நம்ம செய்வோம். ஆனா 20 வருஷத்துல கிறிஸ்து வரும்போது இந்த பாவ மன்னிப்பு இல்லாம கைவிடப்பட்டார். 20 வருஷமும் அவருக்காக ஓடின ஓட்டம் வீணாக போய்விடும். 20 வருஷம் சபைக்கு வந்தது வீணா போயிடும். 20 வருஷம் கர்த்தருக்கு கொடுத்தது வீணா போயிடும். 20 வருஷமும் ஆண்டவருக்காக வேலை செய்தது, ஊழியம் செய்தது வீணா போயிடும். ஆண்டவர் எதற்காக ஆண்டவர்கிட்ட வந்தோமோ, எதற்காக சபைக்கு வந்தோமோ, எதற்காக கொடுத்தோமோ, எந்த நோக்கத்திற்காக என்ன எதிர்பார்ப்போடு கர்த்தர்கிட்ட வந்தோமோ அது எல்லாமே ஒட்டுமொத்தமாக வீணாக போய்விடும். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வின் நோக்கமே என்னவென்றால் கிறிஸ்துவை சந்திக்கும் போது நான் பாவ மன்னிப்புடையவனாக அவரை சந்திக்க வேண்டும். அவர் வரும்போது அவரோடு மத்தியாக அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் சபையின் நோக்கம். அதுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். வேற ஒண்ணுமே கிடையாது. நம்முடைய நோக்கம் சபை நடத்துறது, ஊழியம் செய்யறது, கொடுப்பது, எல்லாத்துடைய நோக்கம் என்னன்னா வர ஆராதனைக்கு வருவதற்காக மட்டுமல்ல, இதெல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக கிறிஸ்துவின் வருகை எதிர்பார்த்து நம்ம காத்திருக்கிறோம். அந்த கர்த்தருடைய வருகையிலே நாம் தோல்வி அடைந்தால், நாம் காணாமல் போனால் எல்லாமே வீணாய் போயிடும். ஆகவே வாழ்வின் நோக்கத்தை, சபையின் நோக்கத்தை, ஊழியத்தின் நோக்கத்தை, விசுவாசத்தின் நோக்கத்தை சரியாக புரிந்து கொள்ளுங்க. அந்த மைய புள்ளியை நோக்கி நாம் ஓடி வர வேண்டும். அதான் கர்த்தருடைய நோக்கம். இந்த காலையில் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிற முக்கியமான நோக்கம் இருக்குல்ல, அதுக்காக தான் ஓடிட்டு இருக்கிறோம். இம்மைக்காக மாத்திரம் ஒருவன் கர்த்தரை தேடுவாரானால் அவனை போல பரிதபிக்கப்பட்டு வருவனுமே இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துக்காக மட்டுமே கர்த்தரை நம்பிக்கிட்டு இருந்தான்னா அவனை மாதிரி பரிதாபமான ஆள் யாரும் இல்ல. இந்த உலக சாப்பாட்டுக்காக, இந்த உலகத்தின் நன்மைகளுக்காக, உலகத்தின் தேவைகளுக்காக, எதிர்காலத்திற்காக, இந்த மாதிரியான தனக்காக, தன் மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, வீட்டுக்காக, வருமானங்களுக்காக மட்டுமே ஒருவன் கர்த்தரை தேடினால் அவனை போல பரிதாபமான ஆள் யாரும் இல்ல.
மறுமைக்காக கர்த்தரை தேடுகிறவனே கர்த்தர் சித்தமுடையவனா இருக்கிறார். மறுமைக்காக கர்த்தரை தேடுறோம். அந்த நோக்கம் மனசுல எப்போது இருந்துட்டே இருக்கிறோம். கிறிஸ்துவின் வருகையும் பரலோக ராஜ்யத்தின் மேன்மையும் அவரோடு நித்தியமாக வாழப்போகிற அந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு உணர்வு நம்ம வாழ்க்கையில் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். கை வைத்து கர்த்தர் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நம்ம மனசுல அது இருக்குதா? ஜெபம் பண்ணும் போதெல்லாம் அது என்ன நமக்கு வருகிறதா? வேதத்தை படிக்கும் போது நமக்கு என்ன வருகிறதா? கர்த்தரை ஆராதிக்கும் போது, செய்தி கேட்கும் போதெல்லாம் அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்குதா? இயேசு வருவார் என்ற அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்குதா? ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய வருகை பற்றி செய்தி நாம் கேட்பதில்லை. பல்வேறு விதமான பிரசங்கங்களை கேட்டு வருகிறோம். என்னைக்கு வருஷத்துல ஒரு முறை கூட அவருடைய வருகை பற்றிய செய்தியை கேட்கலாம். ஆனால் எப்போதும் அந்த வருகையை பற்றி நினைவு மாத்திரம் நம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்புறீங்களா அவர் வருவார்னு? ரொம்ப வருஷம் ஆனதுனால நம்பிக்கையே போயிட்டு இல்லாம போயிடுச்சா? கிறிஸ்து இன்னும் வர சங்கடம் ரொம்ப கஷ்டம் வந்தா அப்படின்னு நினைக்கிறீங்களா? வருவார் நம்புறோமா? கிறிஸ்து வருவார். அல்லேலூயா. கிறிஸ்து வருகையை பற்றிய நம்முடைய எண்ணம் எப்படி தெரியுமா இருக்கணும்? கிறிஸ்துவின் வருகையை பற்றி ஒரு எண்ணம் நமக்கு எப்படி இருக்கணும்னா, இன்னும் 1 மணி நேரத்துல இயேசு வந்துருவார்னு இருந்தா நாம் எப்படி இருப்போம்? உண்மையா அப்படி ஒரு செய்தி நமக்கு கிடைச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மத்தியானம் நீங்க 12 மணிக்கு இயேசு வர்றாருன்னு வைங்களேன், நம்ம எல்லாம் எப்படி இருப்போம்? சினிமா கூட்டா போயிருவோமா? மத்தியானம் கூட்டா 12 மணிக்கு இயேசு வர்றாருன்னா மத்தியானம் சினிமாவுக்கு யாரா கூட்டா போயிருவோமா? வாய் பேசும்போது எப்படி பேசுவோம்? ரொம்ப கவனமா பேசுவோம். வம்புழுத்தா கூட கோபம் வராது. எப்பா கத்து விட்டுருவாரியா? எவனோ வம்புழுத்து கோபப்பட வச்சா கூட கோபம் வராது. ஏன்னா ஏதாவது தப்பி பேசி ஏசு விட்டுட்டு போயிட்டாங்க, அது வேற. ஏசு 1 மணி நேரத்துல வராருன்னு தெரிஞ்சா நம்ம எப்படி இருப்போம்னு யோசிப்பாரு. ரொம்ப கவனமா இருப்போம், ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போம். நம்முடைய பேச்சுல, நம்முடைய சிந்தையில எல்லாத்துலயும் கவனம் இருப்பேன். அன்பானவர்களே, அதனாலதான் ஒரு பெரிய ஊழியக்காரர் சொல்லும்போது இப்படி சொன்னார். தூத்துக்குடியில பாஸ்டர் ஆண்ட்ரூஸ் ஐயா அவர்கள் சொல்லும் போது அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்னைக்கே வந்துருவார், இப்பவே வந்துருவாருன்னு நம்ம ஆயத்தமா இருக்கணும். அவர் இன்னும் 10 வருஷம் கழிச்சு தான் வருவாருன்னு அவருக்காக வேலை செய்யணும். அது மாறினா தப்பாயிரும். 10 வருஷம் தான் வருவாருன்னு ஆயத்தமா இருந்தா தப்பாயிரும். இன்னைக்கே வந்துருவாருன்னு வேலை செய்யாம, இன்னைக்கே வந்துருவாரு வேலை செய்ய விட்டுறக்கூடாது. ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறதுல, வேலை செய்யறதுல இன்னும் 10 வருஷம் இருக்குன்னு திட்டமிட்டு வேலை செய்யணும். ஆனா இன்னைக்கே வந்துருவாருன்னு ஆயத்தமா இருக்கிறதா இன்னைக்கே வந்துருவாரு நினைக்கணும். நம்ம மனசுல எப்போது இருக்கணும், கிறிஸ்து இப்போ வரலாம் ஒரு வேளை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய நோக்கம் அதுதான். மனவாழ்ந்த கிறிஸ்துவோடைய வருகையில ஒருபோதும் கைவிடப்பட்டக்கூடாதுன்றதுல மிக கவனமா இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இதை கேட்கிற அன்பான சகோதர சகோதரி, இந்த காலவேளையில நான் சில சம்பவங்கள் மூலமாக விசுவாசமும் பாவ மன்னிப்பும் அப்படின்ற தலைப்புல உங்களுக்கு பேச விரும்புறேன். விசுவாசமும் பாவ மன்னிப்பும். எங்கெல்லாம் விசுவாசம் வருதோ அங்கெல்லாம் கர்த்தர் பாவங்களை மன்னிக்கிறார். பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு பாவம் மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இல்லை என்று உலகம் நினைத்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்க முடியும் என்று அவர் நிரூபித்தார். யோவான் சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்தால் அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. மறுநாள் காலையில் அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்த போது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். 8:2 வாசிக்கிறது. அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். இயேசு உபதேசம் பண்ணுகிற இடத்தை அவர் ஆல்டராக மாற்றினார். அவருக்கு உபதேசம் பண்ணுவதற்காக ஒரு பெரிய மேடை எப்போதும் தேவையில்லாமல் இருந்தது. ஆலயத்துல அந்த பலிபீடத்துல நின்று இயேசு பிரசங்கம் பண்ணியிருக்கிறார் தேவாலயத்துல. பிறகு அவர் மலையின் மேலே பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். மலையில் அமர்ந்து பிரசங்கம். கடற்கரையிலே இருந்த போது படகையே பலிபீடமா மாற்றி படகுல இருந்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். வனாந்தரத்துல பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். இங்கே பார்க்கிறோம், உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறார். அமர்ந்து அவர் அங்கே பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். அங்கே பாருங்க, ஒரு விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து அவளை இயேசுவுக்கு முன்பாக நிறுத்தி அவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசேயின் சட்டம் சொல்லுகிறதே, நீர் என்ன சொல்லுகிறீர்? எதற்காக அப்படி செய்தாங்கன்னு பைபிள் இருக்கு. அந்த ஸ்திரீயை இவங்களே சேர்ந்து
மோசேயின் சட்டத்துப்படி சாட்சிகளை ஏற்படுத்தி அவளை கல்லெறிந்து கொள்ள முடியும்.